Hello students, I am Vinod Kumar from VCC Max Academy. நம்ம இன்னைக்கு 12th standard மேத்தமெட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய பிடிஏ கொஷின்ஸ் 2 மார்க்ஸ் பார்க்குறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பிரஸ் -1 + i√3 இன் போலார் ஃபார்ம். இதே மாடல் ஒரு கொஷின் இருக்குது எக்ஸாம்பிளில் 1 + i√3 இருக்கும், இங்கே -1 + i√3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த -1 + i√3 நான் போலார் ஃபார்மில் மாற்றணும்னா இதே ஈக்குவல் டு r cos θ + i sin θ அப்படின்றதோட ஈக்குவல் பண்ணணும். ஸோ அதான் போலார் ஃபார்ம். ஸோ இதில் நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். r = ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் -1², i கூட இருக்கக்கூடிய வேல்யூடைய ஸ்கொயர் √3². அப்போ -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1, √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3. ஸோ 1 + 3 √4. √4ஓட வேல்யூ உங்களுக்கு நான் என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஆரோட வேல்யூ வந்து 2ன்னு கிடச்சிரும். ஸோ ஆரோட வேல்யூ 2ன்னு கிடச்சதுக்கப்புறம் நம்ம டீட்டா அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க ஆல்ஃபான்னு ஒன்று போடுவோம். ஆல்ஃபா = tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் b/a அப்படின்னு ஒரு ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், tan inverse ஆஃப் b/a b-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா √3, a-ஓட வேல்யூ வந்து 1. ஸோ இதை தான் பார்க்கணும், இது b இது a. சரி, a-ஓட வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குன்னா -1 இருக்குது. அப்போ tan inverse ஆஃப் நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டால் √3 -1 டிவைட் பண்ணால் -√3 கிடைக்கும். மாடுலஸில் இருக்கிறதுனால இது என்ன மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ +√3. அப்போ ஆல்ஃபா = tan inverse ஆஃப் நமக்கு இது எப்படி எழுதலாம்னா tan 60 டிகிரி, அதாவது π/3 எழுதலாம். tan 60 டிகிரியோட வேல்யூ தான் √3. ஸோ இந்த tan inverse கேன்சல் ஆச்சுன்னா ஆல்ஃபா = π/3 கிடச்சிரும். ஸோ ஆல்ஃபா கண்டுபிடிச்சா டீட்டா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஆல்ஃபா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஆர்கன் டயக்ராம் போடணும். இந்த ஆர்கன் டயக்ராமில் இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட் இதில் நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதில் வந்து டீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்குன்னா ஆல்ஃபாவாக இருக்கும். இதில் டீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்குன்னா π - ஆல்ஃபாவாக இருக்கும். இதில் டீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா ஆல்ஃபா - πயாக இருக்கும். இதில் டீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா -ஆல்ஃபாவாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்கப்பட்டுள்ள இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் வந்து வருது, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து -1 + i√3. ஸோ இது ஒரு பாயிண்ட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணால் -1 √3. ஸோ வந்து எக்ஸில் வந்து -1 இங்கே வரும், √3ன்றது 1.732 √3 மேலே வரும். ஸோ அப்போ எப்படி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒய்யோட வேல்யூ வந்து இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே எக்ஸோட வேல்யூ மைனஸ். அப்போ இந்த பாயிண்டில் இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதான் -1, √3 அப்படின்ற மாதிரி கிடைக்க வாய்ப்பு. அப்போ நம்ம என்ன எழுதணும்னா நம்ம எழுதணும் சின்ஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் -1 + i√3 லைஸ் எந்த குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா லைஸ் ஆன் செகண்ட் குவாட்ரண்ட். therefore the principal value என்னவாக இருக்குன்னா θ = π - ஆல்ஃபா. அப்போ θ = π - ஆல்ஃபானா நமக்கு θ = இங்கே என்னென்னா π - ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு தெரியும் π/3. ஸோ இது இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா θ = 3π - π/3. அப்போ θ = நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2π/3 அப்படின்னு கிடைக்கும். θ = 2π/3 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ θ = 2π/3 கிடச்சதுக்கப்புறம் நம்ம கொஷின் போகணும். -1 + i√3 நம்ம எப்படி எழுதியிருந்தோம், அதை r cos θ + i sin θ அப்படின்னு எழுதியிருந்திருப்போம். ஸோ -1 + i√3 ஆரோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சோம். காஸ் θவோட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சோன்னு கேட்டிங்கன்னா 2π/3 அடிச்சது கடைசியாக நமக்கு. நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் θ = π - ஆல்ஃபா அப்படின்னு போட்டதுக்கப்புறம் நமக்கு கிடச்சது வந்து 2π/3 கிடச்சிது ப்ளஸ் i sin. இது என்ன கிடச்சதுன்னா θவோட வேல்யூ இங்கே என்னென்னா 2π/3. ஸோ நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது வந்து எந்த குவாட்ரண்ட் லைஸ் ஆகினது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் போடுற வேல்யூ தான் இங்கே நம்ம போடணும். ஸோ அப்போ -1 + i√3 2 × இதில் ஒரு 2kπ ஆட் பண்ணணும் இந்த θ கூட. ஸோ அப்போ 2π/3 + 2kπ. இது நான் ஒரு i sin 2π/3 + 2kπ. ஸோ அப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னும் இது வேறு மாதிரி எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாம். 3 2s are 6. அப்போ cos 2π + 6kπ/3 மொத்தமாக இது ப்ளஸ் i sin 2π 6kπ/3
இங்கே பார்த்தீங்கன்னா கே பிலாங்ஸ் டு இசட். ஸோ கேவோட வேல்யூ வந்து இன்டீஜராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த -1 + i√3 உடைய போலார் ஃபார்ம். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வினோத்குமார் ஃப்ரம் விசிசி மேக்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய பிடிஏ கொஸ்டின்ஸ்னு 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் a cube root of unity and 1 + ஒமேகா the whole power 7 is equal to a + b ஒமேகா. Then find a and b. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா Z1 Z2 கொடுத்துருக்காங்க. ஃபைன் த இன்வர்ஸ் ஆஃப் Z1 by Z2. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 2.4 உடைய கொஸ்டின் நம்பர் 3. இந்த சம்முடைய வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இஸ் a cube root of unity 1 + ஒமேகா the whole power 7 is equal to a + b ஒமேகா அப்படின்னு கொடுத்துட்டு ஏபியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. a and b equal to question mark. இது cube root of unity. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி நிறைய சம் நம்ம எக்ஸைஸில் போட்டிருப்போம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலானா ஒமேகா க்யூபோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 1 இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். இதுலேருந்து நம்ம 3 ஃபார்முலா கொண்டு போகலாம். 1 + ஒமேகா இஸ் ஈக்குவல் டு - ஒமேகா ஸ்கொயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 + ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு - ஒமேகா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இதெல்லாம் இதிலிருந்து வரக்கூடிய ஃபார்முலாஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த கொஷின் எடுத்துப்போம். இந்த கொஷின்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 1 + ஒமேகா இஸ் the whole power 7 is equal to a + b ஒமேகா. அதையும் கூடவே போட்டுகிட்டே வருவோம், ஏன்னா கம்பேர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த 1 + ஒமேகாவுக்கு பதிலாக நான் என்ன போகலான்னு சொல்லியிருக்கீங்க - ஒமேகா ஸ்கொயர். அப்போ - ஒமேகா ஸ்கொயர் the whole power 7 equal to a + b ஒமேகா. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டால் ஒமேகா பவர் இது என்ன மாறினா 2 7s are 14. ஒமேகா பவர் 14 மாறிடும். ஸோ ஈக்குவல் டு a + b ஒமேகா. ஓகேங்களா? ஸோ இந்த ஒமேகா பவர் 14 நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஒமேகா பவர் 12 இன்ட்டு ஒமேகா பவர் மைனஸை வெளில போட்டுக்கிறேன், 2ன்னு எழுதுகிறேன். ஒமேகா பவர் 14. ஸோ ஏன்னா ஒமேகா பவர் 12ஓட வேல்யூ வந்து 1 மாறிடும். ஏன்னா ஒமேகா க்யூப் வந்து 1, ஒமேகா பவர் 6 வந்து 1, ஒமேகா பவர் 9 வந்து 1, அடுத்து 3ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 1. அப்போ ஈக்குவல் டு a + b ஒமேகா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து 1 மாறுறதுனால வேணால் போட்டு கூட காமிச்சிட்றேன். 1 × ஒமேகா ஸ்கொயர். மீதி இருக்கிற டேர்ம் அந்த 12 2 இல்லைங்களா, 2 ஆட் பண்ணால் 14. 1 × ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு a + b ஒமேகா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இது 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ண இது மல்டிப்ளிகேஷன். ஸோ வெறும் - ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a + b ஒமேகா. ஸோ அந்த - ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா மேலே ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்கள். - ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம் 1 + ஒமேகா. ஸோ கொஷின் நம்ம ஏற்கனவே அப்படி தான் போட்டு வந்திருப்போம். ஸோ அதை வச்சு தான் சிம்பிளிஃபை பண்ணுறோம். - ஒமேகா ஸ்கொயர் அதுக்கு பதிலாக 1 + ஒமேகான்னு போடலாம். அப்போ 1 + ஒமேகா இஸ் ஈக்குவல் டு a + b ஒமேகா. கம்பேரிங் போத் சைட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணால் கம்பேரிங் போத் சைட்ஸை கம்பேர் பண்ணால் ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்குது. இப்போ ஏவோட வேல்யூ 1. அடுத்து பார்த்தீங்கன்னா பி இருக்கிற இடத்துல இங்கே 1க்கு தாத்தம் 1 ஒமேகா, இங்கே b ஒமேகான்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுன்னு கேட்டால் b இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. Okay, thank you. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வினோத்குமார் ஃப்ரம் விசிசி மேக்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய பிடிஏ கொஸ்டின்ஸில் 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இந்த கொஷினாக கொடுத்துருக்காங்கன்னா 2 + i√3 the whole power 10 + 2 - i√3 the whole power 10 இஸ் ரியல். இது ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் 2.8ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம். இதே மாடலில் எக்ஸைஸ் 2.4ல் நமக்கு என்ன இருக்குன்னா 7th ரோமன் லெட்டர் ஒரு ஃபஸ்ட்டு சம் இருக்கும். ஆனால் என்ன இருக்குன்னா இதே கொஷின் தான், ஆனால் இஸ் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாடல் பாருங்கள், இதை வச்சு எப்படி போடலான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இது z = லெட்
z is equal to 2 plus I root 3 the whole power 10 plus 2 minus I root 3 the whole power 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு z பார், இது z பார் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா 2 plus I root 3 the whole power 10 plus 2 minus I root 3 the whole power 10. மொத்தமாக இதுக்கு z பார்னு சொல்லும்போது இந்த பக்கமும் பார் வரும். ஸோ இதன் பிறகு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. z1 ப்ளஸ் z2 the whole பாராக இருந்துச்சுன்னா அதை வந்து z1 பார் ப்ளஸ் z2 பார் அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இதை பிரிக்கிறேன். எப்படின்னா 2 ப்ளஸ் I root 3 the whole power 10 the whole bar ப்ளஸ் 2 minus I root 3 the whole power 10 the whole bar அப்படின்னு பிரிக்கிறேன். ஸோ அதன் பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா z பவர் n the whole bar அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலாம்னா z பார் the whole power n அப்படின்னு எழுதலாம். ஸோ இது z பார் the whole power n எழுதலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி, சரிங்களா, n இது. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி படி நம்ம பார்த்தீங்கன்னா z பார் இஸ் ஈக்குவல் டு இதை மாற்றுறேன். எப்படின்னா 2 ப்ளஸ் I root 3 the whole bar போட்டுட்டு மேலே 10 போடுறேன். அதே போல் இதையும் 2 minus I root 3 பார் போட்டுட்டு the whole power 10 போட்டாச்சு. ஸோ இப்படி போட்டால் நமக்கு கிளியராக வரும். ஸோ இப்போ இதுக்கு பார் கண்டுபிடிச்சா என்ன இருக்கும், அப்படியே அதோடைய இமேஜினரி பார்ட்டோடைய சைன் மட்டும் மாற்றணும். 2 minus I root 3 the whole power 10. அதே போல் இது என்ன கிடைக்குன்னா 2 plus I root 3 the whole power 10. ஸோ இது அப்படியே என்னான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் பாருங்கள், அப்படியே கொஸ்டினில் என்ன இருந்திருக்குன்னா z ஈக்குவல் டு நம்ம இதை தான் எடுத்திருப்போம். ஸோ அதான் தான் அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா z பார் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா z பார் இஸ் ஈக்குவல் டு zன்னு கிடச்சிச்சின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலான்னு கேட்டால் z இஸ் ரியல்னு சொல்லலாம். z பார் இஸ் ஈக்குவல் டு zன்னு கிடைச்சா z என்பது இஸ் ரியல் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு பேஜ் நம்பர் புக்கில் பேஜ் நம்பர் 61 இந்த இது எப்படி வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா திடீர்னு எப்படி உங்களுக்கு புரியாது, z பார் இஸ் ஈக்குவல் டு z எப்படி ரியல்னு சொல்கிறாங்கன்னா பேஜ் நம்பர் 61 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். z இஸ் ரியல், z வந்து ரியலாக இருந்ததுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் z இஸ் ஈக்குவல் டு z பாராக இருந்தால் மட்டும்தான் இந்த z என்பது என்னவாக இருக்கும், ரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பேஜ். ஸோ இந்த மாடல் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ்லேயே உங்களுக்கு 2.4 இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அங்கே கொஷின் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 + I root 3 whole power 10 இருந்திருக்கும். ஆனால் இந்த இடம் வந்து அவங்க மைனஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இங்கே மைனஸ்ன்னு சொல்லிவிட்டு இங்கே பியூர்லி இமேஜினரின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து z பார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் z கிடைத்தா தான் அது பியூர்லி இமேஜினரி. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இங்கே எக்ஸைஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கும், இஸ் பியூர்லி இமேஜினரி இருக்கும். நான் இங்கே சொல்லலை, அது உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த மறுபடியும் சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வினோத் குமார் ஃப்ரம் VCC மேக்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய PTA கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸாம்பிள் 2.7 சம். அடுத்து இன்னொன்று சம் என்ன சொல்லிட்டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு -6 + 8i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக எக்ஸைஸ் 2.5 இருக்கக்கூடிய 10th ரோமன் இருக்கக்கூடிய செகண்ட் சம். இது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகிறேன். ஃபைண்ட் த இசட்டோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இசட்டோட வேல்யூவை எடுத்து எழுதிட்டேன். ஸோ இசட்டோட வேல்யூ எடுத்து எழுதினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இசட் ஈக்குவல் டு இது ஒரு வட்டம் நம்மளோட 2 × 1 2, அடுத்து வந்து -2i, அடுத்து வந்து +3i, அடுத்து பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் இன்ட்டு -3 அப்படியே போட்டுக்கிறேன். i × i². அதுக்கப்புறம் இசட் ஈக்குவல் டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 2 + iன்னு போடலாம். இது -3 × -1 வந்துடும். i² வேல்யூ வந்து -1. அடுத்து இசட் ஈக்குவல் டு 2 + i, இது -3 போட்டுக்கலாம். அப்போ இசட் ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கணும்னா 5 + i அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதோட இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இசட் இன்வெர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா 1/5 + iன்னு அர்த்தம். ஏன்னா இசட் இன்வெர்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1/z எழுதலாம். இசட் இன்வெர்ஸ் எப்படி எழுதலாம்னா 1/z. தேர்ஃபோர் அப்போ இசட் இன்வெர்ஸ் 1/, ஏன்னா இங்கே 1/z வேல்யூ வந்து 5 + i. ஸோ அதை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கோம். இது காஞ்சுகேட் எடுக்கலாம். இப்போ ஸோ காஞ்சுகேட் எடுக்கலாம்னா எப்படி பண்ணலான்னு கேட்டால் இதுக்கு வந்து 5 - i ரியல் பார்ட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இமேஜினரி பார்ட்டோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம்.
ஸோ இங்கே கூட மறுபடியும் கூட எழுதிக்கிறேன். இசட் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/5 + i. அதுக்கப்புறம் கூட இந்த ஸ்டெப்பை போட்டுக்கலாம். ஓகேவா? இதன் பிறகு இதை கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண a + b a - b. அப்போ a² - b² கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5 - i. அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கீழே ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண தேவை, அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 5 - i அப்படியே இருக்கும். ஸோ 5 - i டிவைட் பை 5a² பண்ணிங்கன்னா 25. i² வேல்யூ வந்து -1. இதன் பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் 5 - i டிவைடட் பை 25. இது மைனஸ் என்ன மாறிடும்னா +1 மாறிடும். அப்போ என்ன கிடைக்குன்னா 5 - i டிவைடட் பை 26 அப்படி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை தனித்தனியாக நம்ம பிரித்தோன்னா, அதாவது ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் தனித்தனியாக பிரிச்சோன்னா இசட் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது என்ன பண்ணலான்னா 5/26 - i 1/26 அப்படின்னு நம்ம இந்த சம்மை போட்டு முடிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் வினோத் குமார் ஃப்ரம் பிசிசி மேக்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய பிடிஏ கொஷினில் 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கக்கூடிய பிடிஏ கொஷின்ஸ் 2 மார்க்ஸ். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அநேகமாக இது புக்கில் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிள் சம்மில் இல்லாத மாதிரியும் எக்ஸசைஸ் சம்மில் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கொஷினை ஏற்றிக்கிறேன். 1 - i டிவைட் பை 3 + i ப்ளஸ் 4i டிவைட் பை 5. இதோடைய மாடுலஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவல் டு, ஓகேங்களா, மாடுலஸ் போட்டு அதோட மாடுலஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மாடுலஸ் போட்டேன். ஸோ மாடுலஸ் ஆஃப், இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 5 × 3 + i அப்படின்னு இருக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 5 × 1 - i ப்ளஸ் 4i × 3 + i அப்படின்னு கிடைக்கும். ஸோ எல்சிஎம் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த 5 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணுறேன். 5 - 5i, அடுத்தது 4 3s are 12i, அடுத்தது 4 × i². i² வேல்யூ வந்து -1. பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். 5 × 1 5, 5 × i -5i. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 4 3s are 12i, 4 அப்படியே தான் இருக்கும். i × i i² வேல்யூ வந்து -1 போட்டாச்சு. கீழே 5 3s are 15 ப்ளஸ் 5i அப்படின்னு இருக்கும். ஸோ மேலே நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, இது 12iல் 5i போயிடுச்சுன்னா என்ன இருக்குன்னா 5, இதில் 12iல் 5i போயிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்குன்னா +7i இருக்கும். +7i, இது -4. மாடுலஸ் ஆஃப், கீழே 15 + 5i நான் எதுவும் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இதன் பிறகு மறுபடியும் இந்த 5ல் 4 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 1 + 7i டிவைடட் பை 15 + 5i அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதன் பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால், தனித்தனியாக இதுக்கு மாடுலஸ் கொடுக்கலாம். மேலே நியூமரேட்டருக்கு தனியாக 1 + 7i டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் 15 + 5i அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதன் பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ரூட் எடுக்கணும். மாடுலஸ்னாலே ரூட் இல்லையா? ஸோ ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டு கூட இருக்கக்கூடிய வேல்யூவோட ஸ்கொயர். அதே போல் ரூட் ஆஃப் இங்கே என்ன கிடைக்கணும், 15² ப்ளஸ் 5². அப்போ மேலே 1² வந்து 1 தான், 7² பண்ணால் 49, 49 கூட 1 ஆட் பண்ணால் √50 அப்படி கிடைக்கும். கீழே இது பார்த்தீங்கன்னா 15² பண்ணால் 225 ப்ளஸ் 5² பண்ணால் ஒரு 25. அப்போ இது என்ன கிடைக்கும்னா √50 அப்படியே இருக்கட்டும், இது √215 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதை பிரிக்கலாம். நம்ம மேலே இருக்கிற √50 கூட அப்படியே வச்சுக்கிட்டு கீழே இது என்ன பண்ணலான்னா √5 × 25, 5 × 50 அப்படின்னு பிரிச்சிங்கன்னா, ஏன்னா 5 × 50 தான் நமக்கு 250 கிடைக்கும். ஸோ √50 அப்படியே இருக்கட்டும். இதிலேருந்து தனித்தனியாக ரூட் போட்டிங்கன்னா √5 × √50. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது வந்து நமக்கு 1/√5 அப்படின்றது தான் இதோடைய மாடுலஸ். ஸோ இங்கே நம்ம 25 × 2 பிரித்து இதையும் பிரித்து கூட கண்டுபிடிச்சாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.